மகாலய பக்ஷம் இதை பற்றி ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கோ. பிகாஸ் வருஷம் நாங்கள் இதை பண்ண வேண்டியதாக இருக்குது, மறந்து போயிருத்துன்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறா. ஒரு ஆடியோ ஒரு 3-4 மினிட்ஸ் போட்டு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். இதை மகாலய பக்ஷம் எப்போயுமே ஆஷாடாத்யாதி அபரபக்ஷம்னு சொல்லியிருக்கு. பஞ்சம பக்ஷம் ஆஷாட மாதத்தினுடைய 5வது பட்சம்தான் மகாலய பக்ஷம்னு பேர். ஆஷாடம்னு மாதம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம சொல்கிற சித்திரை இல்லை, சைத்திரம். கரெக்டாக பங்குனி மாதத்துலேயே அநேகமாக வந்துடும். அது எப்படின்னா யுகாதி அன்னைக்கு அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுது. சந்திரனுடைய சஞ்சாரத்தை வச்சு பண்ணுறது அது சாந்திரமானம்னு பேர். அதில் தான் இதெல்லாம் வருது. அதில் ஆஷாட்யாதி பஞ்சமபரக்ஷகம், அதாவது சித்திரை, சைத்திரம், வைகாசம், ஜேஷ்டம், 4வது மாதமே ஆஷாடம். ஸோ அந்த மாதிரி ஆஷாட மாதத்துடைய 5வது பட்சம். அதனால தான் சமயத்தில் பார்த்தா நம்மளுக்கு ஆவணி மாதம் கடைசியில் கூட மாலை பட்சம் வந்துடுது. புரட்டாசியில் வரணும் நியாயமாக, அந்த மாதிரி வருது. அது கிருஷ்ணபக்ஷம் கம்ப்ளீட்டாக. பிரதமையிலேருந்து அடுத்த பிரதம வரைக்கும் இருக்குது தான் மாலைய பட்சம்னு பேர். பட்சம்னா 15 நாள், ஆனால் இது மட்டும் 16 நாள் இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக பிரதமை பௌர்ணமி கொஞ்சம் நாள் போயிட்டு 9:15 மேலே பிரதமம் வந்துடுத்து. இது 15 நாள் முடிச்சு அடுத்த பிரதம வருது. அது வரைக்கும் மகாலய பட்சம், அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும். இந்த மகாலய பட்சத்தில் தாத்பரியம் என்னென்னா, தர்மராஜன், நம்ம யமதர்மராஜன் எல்லா பித்திருக்களையும் நீங்கள் பூமிக்கு போயிட்டு வாங்கோ, இந்த 15 நாள் உங்கள் மனுஷாலோடு இருங்கோ, அவள் உங்களுக்கு பிண்டம் கொடுப்பா, அப்புறம் எள்ளு அரிசி கொடுப்பா, என்னோ பண்ணுவா. அதனால் அந்த 15 நாள் இங்கே இருக்கோம், நான் இங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் ஐதீகம். அதனால தான் 15 நாள் இங்கே வந்துடுறாவா அப்படின்னு சொல்கிறோம். இந்த 15 நாளும் தர்ப்பணம் பண்ணுறது ஸ்மார்த்த வழக்கத்தில் இருக்குது. ஏன்னா அது ஷண்ணவதி தர்ப்பணமும் 96 தர்ப்பணம் அவள் பண்ணுற வருஷத்தில். அந்த 96 தர்ப்பணத்தில் இந்த 16 நாள் தர்ப்பணமாக சேருது. அவள் கிருதயுகம் பிறந்த நாள், அப்புறம் துவாபர யுகம் பிறந்த நாள், அந்த மாதிரி மன்வாதி அந்த மாதிரிலாம் கூட வச்சுட்டு இருக்கா. ஆனால் நம்மளுக்கு வருஷத்தில் 27 தர்ப்பணம் பண்ணால் போரும் அப்படின்னு கோபாலாரி மகாதேசிகன் ஒரு சன்னியாசி இல்லாதவர், அவர் ஒரு சுவாமி, அவர் ஆண்டவநாசத்துடைய சத் சம்பிரதாயர்னு சொல்லுவார். ஒரு 350 வருஷம் முன்னே அவர் இருந்தார். அவர் எழுதியே வச்சுருக்கார் ஆன்மீகத்தில். வைஷ்ணவா 27 தர்ப்பணம் பண்ணால் போகிறோம். என்ன 27? 12 அமாவாசை, 12 மாத பிறப்பு, 24. மகாலய பட்சம் ஒரே நாள், சக்ரன் மகாலயம்னு பேர். அப்புறம் மாசி மாதம் அஷ்டகா, அப்புறம் அன்வஷ்டகான்னு 2 தர்ப்பணம் வரும். அதுதான் இந்த 27 பண்ணால் போகிறோம் சார், போகிறோம்னு சொல்லிட்டார். அதனால் அவரே சொல்கிறதுனால 27 இது ஒன்று வருதுனால நம்ம வைஷ்ணவா ப்ராக்டிஸில் 15 நாள் பண்ணுறதில்லை. பண்ணால் தப்புன்னு சொல்லலாம், ஆனால் ப்ராக்டிஸில் ஆச்சாரியனே சொல்லியிருக்கார் ஒரு நாள் பண்ணால் போகிறோன்னு. இந்த சக்கரன் மகாலயம்னு பேர். அது சூஸ் பண்ணணும். சக்கரன் மகாலயம் சூஸ் பண்ணது எப்படின்னா, 4 நாள் தோஷம் இல்லாத நாள், தைரியமாக சூஸ் பண்ணலாம். தட் இஸ் இந்த வருஷம் எப்படி வருதுன்னா, 21ஆம் தேதி மகாபரணி, 24ஆம் தேதி மகாவிதிபாதம், 25ஆம் தேதி மத்தியாஷ்டமி, 30 கஜச்சாய், செப்டம்பர் 30. இந்த 4 நாள் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மகாலய தர்ப்பணம். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் நட்சத்திரம் பார்க்க வேணாம், உங்கள் நட்சத்திரம் பார்க்க வேணாம், உங்கள் பையன் நட்சத்திரம் பார்க்க வேணாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்களே ஒரு நாள், மாமா எங்காத்தில் அப்பா தீதியில் பண்ணுற வழக்கம் அப்படின்னா, அப்பா தீதி என்றைக்கு உங்கள் நட்சத்திரம் வந்தால் அது பண்ணுறது அவ்வளோ உச்சித்தம் இல்லைன்னு பெரியவா சொல்லியிருக்கா. பட் ஸ்மார்த்தா அன்றைக்கி எள்ளோட அக்ஷதையை சேர்த்து பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு 15 நாள் 16 நாள் பண்ணுறதுனால இந்த மாதிரியான ஒரு சங்கடம் நடுவில் வரும். நம்மளுக்கு அது வராது. மகாலயபட்ச தர்ப்பணங்கள் தர்ப்பண காலமே மத்தியானம் 1:12 2:48 அப்போ தான் பண்ணணும். பட் ப்ராக்டிஸில் என்ன பண்ணுறோம், ஒரு தர்ப்பணம் பண்ணணும் நம்ம, அதனால் கார்த்தால பண்ணிடலாம். ஏன்னா மாசப்பருத்தோட காலங்கள்லாம் என்ன பகல் முழுவதும்னு போட்டிருக்கு. பகல் முழுவதும் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும். ராத்திரி 12 மணிக்கு மாதம் பிறந்தா அதுக்கு முன்னே இருக்க முழு நாளும் அளவுக்கு தர்ப்பண காலம். அதனால தான் கார்த்தால தூங்கி எழுதணும், தர்ப்பணம் பண்ணிடுறோம். எப்படியோ அது பண்ணால் போகிறோம், அவ்வளோதான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் பேசிக்காக சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டா, சீக்கிரம் போயிட்டுருப்பாப்பா. மொத்த ஹெல்ப்பும் மாமா பண்ணியிருப்பார், இல்லை அத்தை பண்ணியிருப்பா. பாவம், அத்தையும் பேர் கொஞ்சம் வசதியாக இருந்திருப்பார், அத்தை பண்ணியிருப்பா, இல்லை சித்தி பண்ணியிருப்பா, பெரியம்மா பண்ணியிருப்பா. அவளுக்கெல்லாம் எள்ளும் தனியாக கொடுத்து நம்ம நன்றியை தெரிவிக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மாலைய பட்சம்தான். அதர்வைஸ் தர்ப்பணம் இப்போ நாங்களாம் தர்ப்பணம் பண்ணுறோம். அமாவாசை தர்ப்பணம்னா நாங்கள் 12 பேர் தான். எங்கள் அப்பா, தாத்தா, அம்மா, பாட்டி, அப்புறம் எங்கள் அம்மாவுடைய
தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி. ஸோ 12 பேருக்கு தான் தர்ப்பணம் பண்ண முடியும் தவிர வேறு யாருக்கும் தர்ப்பணம் பண்ணவே முடியாது என்னால். ஆனால் மகாலய பட்சத்துக்கு நான் தர்ப்பணம் பண்ணிச்சேன். எங்கள் அண்ணாவுக்கு பண்ணலாம். எங்கள் அண்ணா எனக்கு எவ்வளோ உபயோகம் பண்ணியிருக்காரு, எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ரீனிவாச சர்மனாக பாரத்வாஜ உத்தரசி ஸ்ரீனிவாசனா மம ஜேஷ்ட பிராத்து ஸ்வதாரவ சர்ப்பியாமின்னு பண்ண முடியும் என்னால். மாமாவுக்கு பண்ண முடியும் மாத்துலன் அப்படின்னு, மாமிக்கு பண்ண முடியும் மாத்துலானி, அத்திபேருக்கு பண்ண முடியும் பாவுக்காக, சித்திக்கு பண்ணலாம் கனிஷ்ட பகினி அம்மாவுடைய சிஸ்டர் இருக்காளே அது மாதிரி ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டுக்கு கோவிந்தராஜ சர்மனாக கோத்திரம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, அஸ்மத் சக்கினம். ஆச்சாரியனுக்கு பண்ணலாம். உங்கள் ஆத்திர ஒரு வாத்தியார் இருந்தார், அந்த வாத்தியார் போயிட்டார் நரசிம்மாச்சாரின்னு வச்சுக்கோ. கோத்திரம் தெரியல தத்தத் கோத்ரான் தத்தத் சர்மனக, ஏன்னா அவர் நரசிம்மன் யாருக்குமே தெரியாது, குப்புன்னு கூப்பிடுவானுவா தெரியாது. ஆனால் அப்போது தத்தத் கோத்திரானாம் தத்தத் சர்மனாம் சங்கல்பம் பண்ணதுனால நம்ம கோத்திரம் தெரியலனாலும் பேர் தெரியலனாலும் அவர் சக்கினம் இல்லை ஆச்சாரியம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அதனால் மகாலய தர்ப்பணம் நம்ம நிர்ணயிச்ச இந்த புஸ்தகத்தில் விதிச்சிருக்கே தவிர வாத்தியாரோ இல்லை நம்ம ஆச்சாரியனோ அவரெல்லாம் சொல்லவே இல்லை. அதனால் இது எல்லாரும் பண்ணணும். மொத்த பேரும் வைஷ்ணவா ஸ்மார்த்தா பிராமண பூணல் போன்றிருக்க எல்லாரும் மகாலய தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதான் இவா மகாலய தர்ப்பணம் மகாலய அமாவாசைக்கு பண்ணி பண்ணுறா. அது நான் பிராமின்ஸ்லாம் பண்ணுறா இல்லையா, மகாலய அமாவாசைக்கு பண்ணுறா. அந்த மாதிரி அந்த தர்ப்பணம் ரொம்ப முக்கியமான தர்ப்பணம். ஏன்னா அப்பா சப்போஸ் இந்த வருஷம் போயிட்டா கூட தர்ப்பணம் பண்ணி தான் ஆகணும். சபிண்டீகரண சாத்தம் முடிஞ்ச உடனே சுபஸ்வீகாரம் அன்றைக்கே மகாலய தர்ப்பணம் வந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அன்றைக்கி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவளுக்கு பித்ரு சாயுஜம் கட்டாயம் கிடைக்கிறது. சிலர் சொல்கிறா போல் கிரகண தப்பம் பண்ணோம், கிரகணம் தாண்டி பண்ணோம், இல்லைன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் பண்ணோம், 1 வருஷத்துக்கு அப்புறம், அதெல்லாம் கிடையாது. சபிண்டீகரண சாதம் 12th டே நம்ம முடிச்சிட்டோமானா அவள் பித்ரு ஆனதுனால உடனடியாக பண்ணணும், அதில் எந்த ஒரு சம்சயமும் கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தர்ப்பண சங்கல்பம் டைம் இருக்குச்சு உங்களுக்கு சொல்கிறேன். தாசன்.